எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வெல்கம் மை சேனல். என்னோடய சிம்பிளான டேவை தான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாப்பாலாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே வந்து என் கூட தான் இருந்தாங்க. பெரிய பாப்பாவுக்கு வந்து ஃபீவர் வந்தாலே ஃபிக்ஸ் வந்துடும். அதனால் அடிக்கடி டெம்ப்ரேச்சர் செக் பண்ணி என் கூடவே வச்சிட்ருக்கணும் அப்படின்ட்டு டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுறதுக்காகவே தான் என் கூடவே வச்சிட்ருந்தேன் பெரிய பாப்பாவை. ஸோ கொஞ்சம் டல்லாக இருந்தாலும் அவளை நான் ஆக்டிவாக தான் வச்சுக்கிட்டேன், விளையாட வச்சு. ஸோ 2 பாப்பாவுமே இருந்தால் செம்மையாக வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ப்ளே பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க. 2 பேருமே வந்து தூங்க மாட்டாங்க. செம்ம ப்ளேயிங் தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவகிட்ட இருந்து சின்ன பாப்பாவுக்குமே வந்து ஃபீவர் வந்துருச்சு. ஒருத்திக்கு வந்தால் எங்கள் வீட்டில் வந்து அடுத்து என்னோடய சின்ன பாப்பாவுக்கு வரும், 3வது தான் வந்து எனக்கு வரும். மாற்றி மாற்றி வந்து விளையாடிட்டு இருந்ததுனால பெரியவகிட்ட இருந்து சின்னவளுக்கு வந்துருச்சு. எடுத்த உடனே 101 102ன்னு தான் சின்ன பாப்பாவுக்கு வந்ததே. ரொம்ப பயந்துட்டேன், என்ன இவ்வளோ டெம்ப்ரேச்சர் இருக்கே அப்படின்ட்டு. எப்படி நான் இந்த பாயிண்ட்டோட சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஃபீவர் செக் பண்ணுற டெம்ப்ரேச்சர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது மூலிமா தான் பாப்பாவுக்கு எவ்வளோ ஃபீவர் இருக்குது அப்படின்ட்டு எனக்கு தெரியும். ஸோ நைட்டெல்லாம் பார்த்தேன். ஒரு ஏர்லி மார்னிங் மேலே ஃபீவர் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. பாப்பா ரொம்ப டல்லாகிட்டா. சரின்ட்டு வீட்டில் இருந்து ஹாஸ்பிட்டல் நாங்கள் கிளம்பிட்டோம். பிகாஸ் கொஞ்சம் எனக்கு பயமாகிடுச்சு. ஏன்னா பெரியவளுக்கு ஃபிக்ஸ் வந்துடும் ஹை டெம்ப்ரேச்சர் ஆனாலே. என்ன தான் பாப்பாவுக்கு டெம்ப்ரேச்சர் கம்மி பண்ண நல்லா தண்ணி போட்டு பாப்பா தொடச்சாலுமே ரொம்ப டல்லானதுனால நான் கூட்டிகிட்டு போயிட்டேன். 2 பேரும் ஒன்றாவே இருந்ததுனால ஒரு 2 டேஸ்க்கு மேலே சின்னவளுக்கு ஃபீவர் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் விட்டு விட்டு இருந்தது. 3rd டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா தான் இந்த மாதிரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். வீடியோலேயே பார்த்திங்கன்னா தெரியும். செம்ம ரொம்பவே டல்லாக ஆகிட்டேன். எனக்கு தெரியும் அவன் டல்லானாலே எனக்கு தெரியும். ஃபீவர் வந்ததுலேருந்து அவள் சரியாக சாப்பிடல. வர வழியிலே டீ மட்டும் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டோம். பெரியவளால் சுத்தமாக முடியலை. அவளை ஒரு ஓரமாக இடம் பார்த்த ஹாஸ்பிட்டலில் தட்டி தூங்க வைக்க பார்த்தேன். 2 பேருக்குமே அப்பாயின்மெண்ட் போட்டு ப்ளட் டெஸ்ட் கொடுத்துட்டேன். ப்ளட்டில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கான்ட்டு பார்க்கலாம், ஏன்னா தொடர்ந்து ஃபீவர் ஹை டெம்ப்ரேச்சர்லேயே இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வீடியோ நான் ஃபீவர் 3rd டே தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. என்னாச்சுன்னா இப்போது 2 பேருக்குமே ப்ளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 1 hour கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். காலையில் அதான் இயர்லி மார்னிங்கே வந்துட்டதுனால 3வது டோக்கன் தான் எங்களோடது. ஸோ பாப்பாவை பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் ப்ளட் ரிப்போர்ட்டுக்காக. அதுக்குள்ளேயே சளி ரொம்ப அதிகமாக இருந்து அவளால் இரும்ப முடியாமல் இரும்பிகிட்டு இருந்தா. ஸோ மூக்கில் விடுற ட்ராப்ஸ் மட்டும் சளிக்காக விட்டேன். அப்போ கூட ஓரளவு எவ்வளோ தான் ஹை டெம்ப்ரேச்சர் தான் இருந்தாலும் பெரியவ நல்லா தாக்கு பிடிச்சிட்டா இந்த டைம் ஃபீவரு. சின்ன பாப்பாவை பார்த்துட்டு 2 பேருக்குமே இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவளுக்கு பார்த்திங்கன்னா சிரப்பாக கொடுத்துட்டாங்க. வீட்டில் ஒரு 5 டேஸ்க்கு சிரப் கொடுங்க அப்படின்ட்டு ஆன்டிபயோட்டிக்கு. சின்னவ ரொம்பவே டல்லாக இருக்கா. ஸோ ட்ரிப்ஸ் போடணும், சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு கேட்டாங்க. ஃபீவர் வந்ததுலேருந்தே பாப்பா சரியாக சாப்பிடவே இல்லை, வாமிட்டும் ப்ளஸ் பாப்பாவுக்கு. ஸோ சின்னவளை அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு ஐவி லைன் மூலிமா ஃப்ளூயிட்ஸ் தான் போட்டுகிட்டே இருந்தாங்க. 2 பேருக்குமே வாமிட் ப்ளஸ் டைரியா இருந்தது. ப்ளட்டில் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால தான் இது இருந்ததுன்னு சொன்னதுனால ஓகேன்ட்டு அட்மிட் பண்ணிட்டோம். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. என்னென்னா ஐவி லைனை பாப்பா பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிட்டா. என்னன்ட்டுனா ஏன்னா அவளுக்கு அது புதுசாக இருக்குது. அவள் நார்மலாகவே செம்ம ஆக்டிவாக என்ன பண்ணுறதுனே என்னால் முடியல. முதல்ல ஒரு பெட் பார்த்தா அது லாஸ்ட்டில் இருந்ததுங்க. ஃபேன் காற்றே சுத்தமாக வரலை. அதுக்கப்புறம் பெட்டு மாற்றி கொடுங்கன்னு கேட்டால் சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. மறுநாள் காலையில் அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் டிஸ்சார்ஜ் ஆகி போன பிறகு அந்த பெட்டில் தான் நானே மாறிட்டேன். ஐவி ஸ்டாண்ட்லாம் கொண்டு போய் வச்சுட்டு நானே மாறிட்டேன்.
என்னென்னா வந்து ஒருத்தியால் என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடியல பாப்பாவை. அவள் வந்து சுற்றி சுற்றி விளையாடிட்டே இருந்துட்டு அவளை வந்து ஒரு பெட்டில் மட்டும் வந்து என்னால் வச்சுக்க முடியல. பக்கத்தில் வந்து பெட்டில் ஒரு 2-3 குழந்தைங்க வந்து இருந்ததுனால வந்து அந்த குழந்தைங்க வந்து தூங்கும்போது என்னென்னா பாப்பா வந்து கத்த ஆரம்பிச்சிருவா. அப்போ தான் இவள் விளையாட ஆரம்பிப்பா கத்தி கத்தி. ஸோ பாப்பாவுக்கு தெரியாது இல்லைங்களா, வீடுன்னு நினச்சி பாப்பா வந்து விளையாட ஆரம்பிச்சிருவா. ஸோ அதனாலேயே வந்து பக்கத்து பெட்லலாம் வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. பாப்பாவை கொஞ்சம் அமைதியாக வைங்க, என்னோடய பாப்பாலாம் தூங்குறாங்க. பாப்பாவுக்கு என்ன தெரியும், பதிலுக்கு நானுமே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவளால் வந்து சுத்தமாக வந்து அவளை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ரொம்பவே வந்து முடியல என்னால். ஒரே இடத்துல வச்சுட்டு அவளை சமாளிக்க முடியல. ஸோ அப்பப்போ கொஞ்சம் நேரம் வந்து அந்த ஃப்ளூட் ஸ்டாப் பண்ண சொல்லிவிட்டு அப்படி இப்படி வந்து ப்ளேயிங் கொண்டு போயிட்டு அப்பப்போ வந்து விளையாட வச்சு தான் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டலில் வந்து நான் 3 days வந்து இருந்தேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த கிளிப்ஸ் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் டே ஹாஸ்பிட்டலில் இருந்ததோட செகண்ட் டே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா கொஞ்சம் ரிக்கவர் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. ஃபீவருமே வந்து கொஞ்சம் கம்மியானது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரை இட்லி அந்த மாதிரி வந்து கொடுத்து பார்த்தேன், வாமிட் எதுவும் வரலை. ஸோ வந்து ப்ளூட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வாய் வழியாக வந்து ஃபுட் கொடுக்க சொன்னாங்க. இதில் என்னென்னா வந்து என்னோடய அம்மாவை வந்து பெரிய பாப்பாவை பார்த்துக்கிட்டாங்க. அவர் வந்து வேலைக்கு போயிட்டார். சின்னவளை பார்த்துட்டு நான் இங்கே இருந்துட்டேன். அவுட் சைட் ஃபுட் எதுவுமே சுத்தமாக வந்து செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வந்து எக் ரைஸ் மட்டும் வாங்கிட்டு வந்து நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாப்பாவுக்கு லைட்டாக வந்து ஊட்டி விட்டேன். ஏன்னா வேறு எங்கேயுமே வந்து ஃபுட்டு சுத்தமாக வந்து நல்லாவே இல்லை. ஒரு வழியாக வந்து 2 பிள்ளைங்களையும் ஹாஸ்பிட்டலில் இருந்து சின்னவளை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வரும்போது பெரியவளையும் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ ரிட்டன் வரும்போது தான் வந்து இந்த கிளிப் எடுத்தேன். இன்னுமே வந்து அந்த ஒரு டல்னஸ் வந்து பெரியவளுக்கு வந்து கம்மியாக ஆகலை. உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். இருந்தாலும் வந்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நாங்களுமே வந்து கொடுத்தோம். அது கொடுத்துமே வந்து பெரியவளுக்கு வந்து செட்டில் ஆன மாதிரியே வந்து எனக்கு தெரியல. ஸோ திரும்பவும் வந்து பெரியவளையும் வந்து நான் கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்ஸ் வந்து செக்கப் பண்ணி பார்க்கணும். என்னென்னா ஹாஸ்பிட்டல் வீடுன்ட்டு என்னால் சுத்தமாக வந்து சமாளிக்க முடியலை 2 பேரையுமே. ஸோ என்னுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்தது ஒரு கப் டீ மட்டும்தான். எவ்வளோ தான் ரொம்ப வந்து டவுன் ஆனாலுமே ஒரு கப் டீ குடித்து என்ன நானே வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். ஒரு வழியாக பெரிய பாப்பாவையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அவளையுமே ஒரு 3 நாள் கிட்ட வந்து அட்மிஷன் போட்டு வச்சுருந்தேன். ஃபைனலாக வந்து அவளை அம்மா கிட்ட விட்டுட்டு நான் வந்து நான் இருக்கிற வீட்டுக்கு வந்து சின்னவளை கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. பேபிஸை வளர்க்குறது வந்து அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. அதை வந்து நான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு நாளுமே நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எப்போ என்ன நடக்கும், எப்போ ஃபீவர் வரும், எப்போ அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போகும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். குழந்தைங்க கிட்டேருந்து நிறைய கஷ்டங்களையுமே வந்து பார்த்துட்டேன். தூரத்தில் இருந்து பார்க்கும்போது குழந்தை வளர்க்குறது ஈஸி அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ இதோட நெக்ஸ்ட் விலாகில் வந்து உங்களை பார்க்குறேன். இவ்வளோதாங்க, இந்த விலாக் இவ்வளோ தான். என்னால் வீடியோவுமே வந்து கண்டினியூஸாக எடுக்க முடியல. பாப்பாவை பார்த்துக்கிட்டு எனக்குமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு வந்து தேவைப்படுது. ஸோ இனிமேல் வந்து